வணக்கம் நேயர்களே. இது சானல் ஜி. இன்றைய நிகழ்ச்சியில் நலம் தரும் திருத்தலம். திருத்தல பயண குறிப்புகள். படைப்பு விசு ஐயர். நலம் தரும் திருத்தலம். இன்றைய நாளில் யாரை பார்த்தாலும் கேட்கும் முதல் கேள்வி எது தெரியுமா? என் பையன் கை நிறைய சம்பாதிக்கிறான், ஆனால் வரன் குதிரவில்லை என ஆதங்கப்படும் பெற்றோர்கள் எப்போது பையனுக்கு திருமணம் கூடி வரும், அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பது தான். இதேபோல பெண்ணை பெற்றவர்களோ யாரை வேண்டுமானாலும் திருமணம் செய்து கொள்ளட்டும், ஆனால் காலம் தள்ளி போகிறதே, இந்த பெண்ணிற்கு ஒரு வரன் கிடைக்காதா என பதிவு செய்யாத மேட்ரிமோனி இல்லை, வேண்டாத தெய்வம் இல்லை என ஆதங்கப்படுவார்கள். திருமணம் என்பது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுவதாக சொல்லுவார்கள். பண்டைய நாளில் அறம் செய்வதற்காக அறவாழ்க்கை வாழ்வதற்காக திருமணம் செய்தார்கள். இன்றைய நாளில் பெண்ணிற்கு 1,00,000 சம்பளம், பையனுக்கு 1,00,000ற்கு மேல் சம்பளம் இருந்தால் தேவலை என கணக்கு பார்த்து திருமண வாழ்க்கையை ஒரு பெட்டிக்குள் அடைத்து விடுகின்றனர். எப்படி இருந்தாலும் தன் பிள்ளைகளுக்கு திருமண வாழ்க்கை அமைய வேண்டும் என்ற கனவும் ஏக்கமும் பெண்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இல்லாமல் போனாலும் பெற்றோர்களுக்கு இல்லாமலா போயிடும்? அதுவும் 90 கிட்ஸ் தான் பாவம். காதல் வலையிலும் வாழ தெரியாமல் குடும்ப சூழலையும் மனதில் சுமந்து நவீன உலக வாழ்க்கையை மறந்து பரிதாபமாக நம் முன் வந்து நிற்கும் போது வருத்தம் நமக்கு மட்டும் இல்லாமலா இருக்கும்? சரி, இவர்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லி திருமண வாழ்வை அமைத்து தரும் திருத்தல குறிப்பையும் சொன்னால் நன்றாக இருக்குமே என்று தான் இந்த வாரம் இந்த திருத்தலத்தை பதிவு செய்கிறோம். திருமண தடைக்கு சோதிட ரீதியாக பல காரணம் இருந்தாலும் பொதுவாக சர்ப்ப தோஷம் அல்லது சர்ப்ப பாவம் இருந்தால் திருமணம் தாமதமாகும் என்பதை சோதிட அன்பர்கள் அறிந்து இருப்பார்கள். அதேபோல எந்த சிவ திருத்தலமாக இருந்தாலும் சரி, அங்கே சுவாமிக்கு வலது புறம் அம்பாள் சன்னதி இருந்தால் அது மணவாழ்வை அமைத்து தரும் திருத்தலமாகவே வைத்து எண்ண வேண்டும். உங்கள் நம்பிக்கைக்குரிய சோதிடர் ஜாதக அமைப்பு கொண்டு அடையாளம் காட்டும் அந்த திருத்தலத்தில் உங்கள் சோதிடர் சொல்வது போல நம்பிக்கையுடன் செய்தால் பலன் நிச்சயம் உண்டு என்பதை முதலில் நம்புங்கள். இந்த வாரம் கும்பகோணத்திற்கு அருகில் உள்ள திருவலஞ்சொழி என்ற திருத்தலத்தை பற்றி அறிந்து கொள்வோம். பிரம்மஹத்தி தோஷ நிவர்த்தி தலமாக சொல்லப்படும் திருவிடைமருதூர் தலத்திற்கு பரிவார தலமாக அமைந்தது இந்த திருத்தலம். அறுபடை வீட்டில் ஒன்றான திருவேரகம் சுவாமிமலை திருத்தலத்திற்கு அருகில் சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இந்த திருவலஞ்சொழி என்ற திருத்தலம். இந்த திருத்தலத்தின் சிறப்பு வெள்ளை விநாயகர் தான். பார்க்கடலை கடைந்து அமுதம் பெறுதற் பொருட்டு வந்த ஆவலில் முதற் கடவுளான விநாயக பெருமானை வழிபட மறந்து இன்னல்களை சந்தித்த தேவர்கள் பின்னர் தங்கள் தவறை உணர்ந்து விநாயகரை ஆவாகனம் செய்து வழிபட பொங்கி வந்த நுரையை விநாயகராக வழிபட அமுதம் கிடைக்க பெற்றனர் என சொல்லுவார்கள். அப்படி வழிபட்ட விநாயகரை இந்திரன் இந்த திருத்தலத்தில் எழுந்தருள செய்து வழிபட்டதாக சொல்கிறார்கள். ஸ்வேத விநாயகர் என்ற இந்த வெள்ளை விநாயகர் துதிக்கையும் வலம்புரி என சுழித்து இருக்கும். இந்த விநாயகருக்கு மற்ற திருக்கோயிலில் இருப்பது போல அபிஷேகம் கிடையாது. புனுகு மட்டும் கை படாமல் அர்ச்சகர் சுவாமிக்கு சாற்றுவார்கள். ஒரு அடிக்கும் குறைவான உயரத்தில் உள்ள தீண்டா திருமேனியுடன் விளங்கும் இந்த மூர்த்தி விக்கினங்களை கலைந்து நல்வழி காட்டும் என நம்பப்படுகிறது. காவிரி நதி வலமாக சுழித்து செல்லும் இடத்தில் இந்த திருத்தலம் அமைந்து உள்ளதால் திருவலஞ்சொழி என்ற பெயர் பெற்றதாக சொல்கிறார்கள். ஆதிசேடன் வெளிப்பட்ட பள்ளத்தில் காவிரி பாய்ந்து அழுந்தி விட்டது. அது சமயம் அங்கே ஏரண்ட முனிவர் தியாகம் செய்து மக்கள் நலனுக்காக காவிரியை மீட்டு தந்தமையால் ஏரண்ட முனிவருக்கு தனி சிலையும் இந்த திருக்கோவிலில் உள்ளது. இன்றளவும் மகா சிவராத்திரி அன்று ஆதிசேடன் வந்து வழிபட்டு செல்வதாக சொல்லப்படுகிறது. இது வழிபாட்டு தலமாக மட்டுமின்றி வரலாற்று சிறப்பு மிக்க தலமாகவும் உள்ளது. ராஜராஜ சோழன் இங்குள்ள 8 கைகளை உடைய அஷ்டபுஜ மகா காளியை வழிபாடு செய்து தான் போருக்கு செல்வார் என்று சொல்கிறார்கள். இங்கே சுவாமியின் திருநாமம் வலஞ்சொழிநாதர் என்ற கற்பகநாதேஸ்வரர்.
அம்பிகையின் திருநாமம் பெரியநாயகி. இங்கே சுவாமி சுயம்பு சுவாமிக்கு வலது புறம் அம்பாள் மணக்கோலத்தில் இருந்து அருள் பாலிக்கிறார். அப்பரும் சம்பந்தரும் பாடப்பெற்ற தேவார திருத்தலம் இது. கும்பகோணத்தில் இருந்து பேருந்து வசதிகள் கொண்ட இந்த திருத்தலம் சாலை ஓரத்திலேயே உள்ளது. சோதிட ரீதியாக களத்திர தோஷம் உள்ளவர்கள் இந்த திருத்தலத்தில் பிரார்த்தனை செய்து பலன் பெறலாம். திருமணம் வேண்டி பிரார்த்தனை செய்பவர் ஆணாக இருந்தால் முதலில் அம்பாளையும், பெண்ணாக இருந்தால் சுவாமியையும் முதலில் தரிசனம் செய்து வேண்டுதலை பதிவு செய்து வலம் வந்து நின்றால் குறிப்பிட்ட காலத்திற்குள் திருமண வைபவம் நிகழ்ந்துவிடும். சோதிட ரீதியாக 7ஆம் இடம் பாதிக்கப்பட்டவர்கள், 7ஆம் அதிபதியுடன் பாவ கிரகங்கள் சம்பந்தம் பெற்றவர்கள், 7ஆம் இடத்தில் சூரியன் இருப்பவர்கள் இந்த தலத்தில் வழிபாடு செய்வது நலம். அதுவே மகிழ்ச்சியான அமைதியான வாழ்க்கைக்கு துணை நிற்கும். இது போன்ற அமைப்பு உள்ளவர்கள் ஏதோ சந்தர்ப்ப வசத்தில் திருமணம் ஆகியிருந்தாலும் இங்கே வந்து வழிபாடு இயற்றுவது மன அமைதிக்கும் நிம்மதியான வாழ்க்கைக்கும் துணையாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை. இது திருப்புகழ் தலமாகும். இத்தலத்து முருக பெருமான் மீது திருப்புகழ் பாடப்பெற்று உள்ளது. 6 திருமுகங்களுடன் 2 தேவியாரும் உடனிருக்க கிழக்கு நோக்கி எழுந்தருளியிருக்கும் முருக பெருமானை உள்ளம் உருகி வேண்டி வேண்டியதை பெறலாம். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். விசு ஐயர்.